எடுத்து பிறப்பிக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை இருக்கிறது. சட்டத்திலே ஒன்றிய அரசு தான் கணக்கெடுக்கிறோம். அந்த ஒன்றிய அரசை பார்த்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போராடுவாரா? பெரிய டாக்டர் போராடுவாரா? சார் உடனடியா ஒன்றிய அரசு கணக்கெடுப்பு எடுங்க. வண்டியர் எவ்வளவு, குளத்தூர் எவ்வளவு, யாதவர், உடையார், மூப்பனார் எவ்வளவு சொல்லுங்க. இப்படி போராட டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இன்றைக்கு அவர்கள் போராட்ட களத்திலே குறிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நான் அன்போடு கேட்கிறேன், திமுக எடுங்க எடுங்க சொன்னீங்களே, என்ன சார் படிச்சிருக்கீங்களா? நீங்க திமுக எடுக்கலாம், எடுத்தும் அதன் அடிப்படையில் எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது. திமுகவுக்கு அதிகாரம் இருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் வெறும் கணக்கு தான், நோட்ல தான் இருக்கும். அதனால எந்த பயனும் கிடையாது. மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்களை பார்த்த நான் அன்போடு கேட்பேன், தயவு செய்து 20% இடஒதுக்கீட்டில் தான் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், குறிப்பாக வன்னியர் சமுதாயம் அதிகமான பலன்களை பெறுகிறது என்பதை ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். அதுபோலத்தான் இன்னைக்கு ஆட்சி கட்டில இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அங்க போய் தோன்றா, மதுரைக்கு பக்கத்துல அரிக்காரப்பட்டியில போய் தோண்டிட்டு இருக்கான். நீங்க விருதுநகர் பக்கத்துல தோன்றீங்கன்னா தமிழனுடைய பண்பாடு, கலை அதெல்லாம் இருக்கு, அதை தோன்றான்னா அதை விட்டுட்டு மதுரையில போய் டங்ஸ்டன் இருக்குன்னு தோன்றான். அந்த இடம் பல்லுயிர் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கிற இடம், அது தொடக்கூடாது, அந்த இடத்தை தோண்டக்கூடாது. அது டங்ஸ்டன் இருந்தா என்ன, எது இருந்தா என்ன, தங்கத்தை விட விலமதிக்கக்கூடியது டங்ஸ்டன். இருந்தாலும் அந்த டங்ஸ்டனை தோண்டக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இந்த அரசு கேட்கிறதா? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே எல்லாவற்றுக்கும் மோசமாக இருக்கிற அரசு மோடி அரசு. ஒரே நாடு ஒரே தேர்தல், அது இந்த பஞ்சாயத்து தேர்தல் வரைக்கும். சார் ஒருத்தர் எத்தனை ஓட்டு போடுவோம்? பஞ்சாயத்து போர்டு மெம்பருக்கு, பிரசிடென்ட்டுக்கு, அப்புறம் இந்த 5000க்கு ஒண்ணு, 50,000க்கு ஒண்ணு, அப்புறம் எம்எல்ஏ கொண்டு, அப்புறம் எம்பி கொண்டு. சார் ஒருத்தர் உள்ள போய் வெளியில வரதுக்கு 1/4 மணி நேரம் ஆகுது சார். அது ஏன், என்ன தேவை, என்ன அவசியம்? தனித்தனியாக என்ன கெட்டு போச்சு? ஒரிசால தேர்தல் வந்தது இல்ல,